வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான பிரமாண்ட தாக்குதல் ரத்து, ஹார்மோஸ் ஜலசந்தி மற்றும் அணு ஆயுத ஒழிப்பு குறித்த பேச்சுவார்த்தை இன்று தொடக்கம், அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்காவிடம் கோரவில்லை, டிரம்பின் கூற்றுக்கு ஈரான் ராணுவம் மறுப்பு. ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க ஒப்புதல் இல்லை எனவும் தகவல். குவைத், பக்ரைனிலிருந்து அமெரிக்க படைகள் இடமாற்றம், கருத்து தெரிவிக்க டொனால்ட் டிரம்ப் மறுப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் கப்பல் அருகே பயங்கர வெடிச்சத்தம், மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக JKMTO தகவல். ஒளிப்பதிவுகள் மூலம் முஜ்தபா கமேனியின் இருப்பிடம் கசியும் அபாயம், ஈரானிய ஊடகம் பரபரப்பு தகவல். உக்ரைன் தாக்குதலில் 35க்கு மேற்பட்ட சிறுவர்கள் பலி, 30 பேர் காயம், ரஷ்ய சிறப்பு தூதர் ரோடியன் மிரோஷ்னிக் குற்றச்சாட்டு. குவைத் மற்றும் பக்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள ராணுவ தளங்களிலிருந்து அமெரிக்க படைகளை இடமாற்றம் செய்வது அல்லது திரும்பப் பெறுவது தொடர்பான செய்திகள் குறித்து பதிலளிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மறுத்துள்ளார். அதிபரின் அதிகாரப்பூர்வ விமானமான ஏர்போர்ட் ஒன்னில் செய்தியாளர்களை சந்தித்த போது அமெரிக்க நிர்வாகம் படைகளை இடமாற்றம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதா என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அதிபர் டிரம்ப், அது குறித்து நான் இந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என திட்டவட்டமாக கூறினார். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க படைகளின் இருப்பிடம் மற்றும் மறுசீரமைப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இதுகுறித்த நேரடி கேள்விகளுக்கு பதிலளிப்பதை டிரம்ப் தொடர்ந்து தவிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஓமன் நாட்டின் கசாப் துறைமுக நகரத்திற்கு வடகிழக்கே சுமார் 20 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ள ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் எண்ணெய் கப்பல் ஒன்றின் அருகே பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதாக ஐக்கிய ராச்சிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் திங்களன்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்து JKMTO வெளியிட்ட அறிக்கையில், பாதிக்கப்பட்ட எண்ணெய் கப்பலின் மாஸ்டர் தங்கள் கப்பலுக்கு மிக அருகில் சக்தி வாய்ந்த வெடிச்சத்தம் கேட்டதை உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக இச்சம்பவத்தில் கப்பலுக்கோ அல்லது அதில் பயணிக்கும் பணியாளர்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை, அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளது. உலகளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கியமான கடல் வழியான ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் பயணம் செய்யும் பிற வணிக கப்பல்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலான ராணுவ தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்த அமெரிக்கா பிராந்திய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அத்தாக்குதலை தற்காலிகமாக கைவிட்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே இடைத்தரகர்கள் மூலமாக புதிய அமைதி பேச்சுவார்த்தைகள் திங்கட்கிழமை பிற்பகல் தொடங்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் ஆகிய வளைகுடா நாடுகளும் ஈரானும் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு அமைதி உடன்படிக்கை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக தெரிவித்தன. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலகம் கண்டிராத சக்தி வாய்ந்த ராணுவ பலத்தை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த வாஷிங்டன் தயாராக இருந்த போதிலும் தேவையற்ற உயிரிழப்புகளையும் பேரழிவுகளையும் தவிர்க்கும் நோக்கில் திட்டமிடப்பட்ட தாக்குதலை ரத்து செய்ய ஒப்புக்கொண்டதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் அதிகாரப்பூர்வமாக ஏர்போர்ட் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பேச்சுவார்த்தையின் கீழ் எட்டப்படவுள்ள உடன்படிக்கையின் முக்கிய நிபந்தனைகளை வெளிப்படுத்தினார். ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறத்தல், சர்வதேச கடல்சார் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மீண்டும் திறந்து போக்குவரத்தை சீரமைப்பது, அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி, ஈரான் மூலம் ஏற்படும் அணு ஆயுத ஆபத்துக்களை அகற்றுவது, இந்த நிபந்தனைகளுக்கு இஸ்ரேலும் தனது ஆதரவை வழங்கியுள்ளதாக டிரம்ப் குறிப்பிட்டார். இதற்கு முன்பு ஈரானின் முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது மிகப்பெரிய கூட்டு தாக்குதலை நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழுவீச்சில் தயாராகி வந்தன. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளின் எரிசக்தி மையங்கள் மீதும் பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்திருந்தார். பதற்றம் உச்சத்தில் இருந்த சூழலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை மத்திய கிழக்கில் உள்ள தன் குடிமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தி இருந்தது. தற்போது பேச்சுவார்த்தைக்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதால் ராஜதந்திர ரீதியில் அமைதி ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகளுக்கு இடையே உருவாகியுள்ளது. தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்காவிடம் ஈரான் கோரிக்கை விடுத்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை ஈரானிய ராணுவ அதிகாரிகள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையுடன் தொடர்புடைய மெகர் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் டிரம்ப் கூற்று முற்றிலும் பொய்யானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளின் ஆட்சியாளர்களை மிரட்டி பணிய வைக்கவும் அச்சுறுத்தல்கள் மூலம் அவர்களுக்கு தேவையற்ற அழுத்தங்களை கொடுக்கவுமே அதிபர் டிரம்ப் இதுபோன்ற அவநம்பிக்கையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் என்று ஈரானிய ராணுவ அதிகாரி
அதிகாரிகள் விமர்சித்துள்ளனர். மேலும் ஈரானிய படைகள் உச்சக்கட்ட தயார் நிலையில் இருப்பதாகவும் எந்தவொரு அவசர அல்லது நெருக்கடியான சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். முன்னதாக சனிக்கிழமை இரவு தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்ட அதிபர் ட்ரம்ப் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு காணப்படாத ராணுவ பலத்துடன் ஈரானை எதிர்கொள்ள அமெரிக்கா தயாராக இருந்தது என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஒரு விரிவான உடன்படிக்கை எட்டும் நோக்கில் புதிய தாக்குதலை தவிர்க்குமாறு ஈரானும் பிற மத்திய கிழக்கு நாடுகளும் வாஷிங்டனிடம் கேட்டுக் கொண்டதால் திட்டமிட்ட தாக்குதல் ரத்து செய்யப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். அதேவேளையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படும் செய்திகளையும் ஈரான் மறுத்துள்ளது. ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவின் முக்கிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பாரப் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலில் கத்தார் நாட்டின் தூதர்கள் முன்வைத்த சமரச முன்வழுவை ஈரான் ஏற்றுக்கொண்டதாக வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. அமெரிக்கா தனது பகிரங்க விரோத நடவடிக்கைகளை முழுமையாக கைவிடும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டே இருக்கும் என ஈரானிய தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கத்தார் முன்மொழிவை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து தாக்குதலை ட்ரம்ப் ரத்து செய்தார் என இஸ்ரேலிய சேனல் 12 ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அதற்கு ஈரான் தற்போது அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் புதிய உச்சத் தலைவர் முஜ்தபா கமேனியின் ஒளிப்பதிவுகள் மூலம் அவரது இருப்பிடம் மற்றும் உடல்நிலையை எதிரி நாடுகள் உளவு அமைப்புகள் கண்டறிந்துவிடும் என ஈரானிய அதிகாரிகள் தீவிர கவலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெஹ்ரான் மாநகராட்சியுடன் தொடர்புடைய அல் மக்ஷரி நாளிதழ் தனது டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையில் கமேனியின் ஆடியோ பதிவுகள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாததன் பின்னணியில் உள்ள அதிர்ச்சி காரணங்களை விளக்கியுள்ளது. ஒரு சிறு ஒளிப்பதிவை கொண்டு உளவு அமைப்புகள் முஜ்தபா கமேனி இருக்கும் இடத்தை எப்படி துல்லியமாக கண்டறிய முடியும் என்பதை அந்த செய்தித்தாள் பின்வருமாறு வரிசைப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு மூடிய கட்டடத்திற்கும் குறிப்பிட்ட ஒளி எதிரொலிப்பு தன்மை உண்டு. இதைக் கொண்டு ஒளிபெருக்கி அமைந்துள்ள அறையின் வடிவம் மற்றும் தன்மையை துல்லியமாக கணித்துவிட முடியும். ஒளிப்பதிவின் பின்னணியில் உள்ள மின் கட்டமைப்பின் அதிர்வெண் குறுக்கீடுகளை ஆராய்வதன் மூலம் அப்பதிவு மேற்கொள்ளப்பட்டு சரியான தேதி, நேரம் மற்றும் அந்த குறிப்பிட்ட மின்சார விநியோக பகுதியை அடையாளம் காண முடியும். பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் ஒளி வாங்கி மற்றும் சாதனங்கள் ஒளிக்கோப்பில் ஒருவித தனித்துவ முத்திரையை விட்டு செல்கின்றன. மலிவான பாகங்கள் அல்லது கைபேசி மைக்ரோபோன்கள் உருவாக்கும் ஹார்மோனிக் சிதைவுகள் அந்த சாதனத்தை அடையாளம் காட்டும் கைரேகையாக செயல்படுகின்றன. கமேனி தங்கியிருக்கும் பதுங்குகுழி அல்லது கட்டடத்தில் இயங்கும் காற்றோட்ட அமைப்புகள், மின்னாக்கிகள் மற்றும் குளிரூட்டும் சாதனங்களின் சத்தம் இருப்பிடத்தை கண்டறிய உதவும். பேச்சாளரின் குரல் அதிர்வுகளை கொண்டு அவரது சுவாச முறை, சொற்களுக்கு இடையேயான இடைவெளி, இதய துடிப்பு, மன அழுத்த அளவு மற்றும் தற்போதைய உடல்நிலை வரை அனைத்தையும் உளவு அமைப்புகளால் துல்லியமாக கணிக்க முடியும். சமீபத்தில் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி தங்கியிருந்த பதுங்குகுழியின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் தற்போதைய உச்ச தலைவரான முஜ்தபா கமேனியின் பாதுகாப்பை கருதி இந்த தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2026 ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உக்ரைன் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களில் 35க்கும் மேற்பட்ட சிறார்கள் உயிரிழந்ததுடன் சுமார் 300 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் சிறப்பு தூதர் ட்ரோடியன் மிரோஷ்னிக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது அதிகாரப்பூர்வ டெலிகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சிறப்பு தூதர் ட்ரோடியன் மிரோஷ்னிக் சிறுவர்களை குறிவைத்து நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்கள், படுகொலைகள் மற்றும் அவர்களை காயப்படுத்தும் செயல்கள் உக்ரைனிய நிர்வாகத்தால் இழைக்கப்பட்டு கொடூரமான போர்க்குற்றமாகும். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து கீவாட்சியின் தாக்குதல்களால் 35க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 300 சிறார்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ரஷ்யாவின் எல்லைப் பகுதியான பெல்கோரோட் பிராந்தியத்தில் அமைந்துள்ள பிரின்செவ்கா கிராமத்தில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்தின் மீது உக்ரைனிய படைகள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தின. இந்த பயங்கர தாக்குதலில் 13 வயது சிறுமியொருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 2 குழந்தைகள் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.